நண்பர்களே, வந்தவாசிக்கு அருகே இருப்பது சீயமங்கலம் என்கிற ஒரு ஊர். அது அந்த காலத்தில் சிம்மமங்கலம் எனப்பட்டது. பல்லவன் மகேந்திரவர்மன் காலத்து ஊர். அதாவது இன்றைக்கு சுமார் 1400 ஆண்டுகளுக்கு முந்திய ஊர். அங்கே மகேந்திரவர்மன் எழுப்பிய சிவன் கோயில் ஒன்று உள்ளது. அதற்கு முன்பே சமணத் துறவிகள் வாழ்ந்ததற்கு அடையாளமாக தீர்த்த சங்கரருடைய புடைப்பு சிற்பங்கள் எல்லாம் அங்கே இருக்கின்றன. அது ஒரு பக்கம். போட்டியாகவோ என்னவோ சிவன் கோயிலை மகேந்திரவர்மன் எழுப்பி இருக்கிறான். இதுல முக்கியமான செய்தி என்னவென்றால், இந்த சிவன் கோயிலில் தமிழகத்தின் முதல் நடராஜர் விக்கிரகம் இருக்கிறது, உருவம் இருக்கிறது. நம்ம சிதம்பரத்துலதான் நடராஜருடைய அந்த விக்கிரகம் இருக்கிறது என்று நினைக்கிறோம். நீங்க பொதுவா சைவத்துல சிவன் வழிபாடு என்பது சிவலிங்க வழிபாடு தான். அதுல ஒரு புதுமையான விஷயம், சிதம்பரத்துல அங்க அவர் ஆடல் வல்லானாக, ஆடும் அரசராக, நடராஜராக அங்கே திகழ்கிறார். அப்ப சிதம்பரத்துல இது புதுமை என்கிறோம். ஆனால் அதற்கு முன்பே மகேந்திர பல்லவன் காலத்திலேயே, மகேந்திர பல்லவன் என்றால் பல்லவ பேரரசு காலத்திலேயே இந்த நடராஜர் உருவம் தமிழ்நாட்டுக்குள் வந்து விட்டது. இதுவே அநேகமாக தமிழ்நாட்டினுடைய, அதாவது சீயமங்கலத்தில் இருக்கக்கூடிய அந்த நடராஜர் உருவம் முதல் நடராஜர் உருவமாக இருக்கலாம் என்று வரலாற்றாளர்கள் கூறுகிறார்கள். இது ஓர் அரிய செய்தி என்றோ.